மீன் எடுத்து கொண்டுட்டு போகிறேன். காஃபி கடையில் 2 பேரும் உட்காந்து காஃபி குடிச்சாங்க. யார் அது? அவன் இன்னும் பரவாயில்ல இருக்கும். நீ விளையாடு, அதை வச்சு திங்காத, சாப்பிடாத. விளையாடு விளையாடு. நோ தெரிஞ்சு ஓடிடலாம். சேனையை தனியாக வைங்க. சேனை குடலில் கலந்துச்சுன்னா எடுக்க மாட்டேன். கடை கலக்காமல் எடுங்க தனியாக. அது கடலோட தானே இருக்கு. ஏய் போட்டு போங்க. ஏய் இந்த இங்க வாடா. நல்லா ஏய் தா ஓய் மீனை திங்கணும்னு என் காலை கடிச்சிட்டு போயிடாத. பிறகு நாளைக்கு மீன் வைக்கணும். பிறகு சூட்டுக்கு ஆளோட வந்துடுவேன். அது தட்டி கொடுத்தா அது எனக்கு வேண்டுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கு. இல்லை தையா செவ்வளவு. ஆஹா சண்டையை போடுங்க போடுங்க. நறுக்கணும் அருவாமனையில் நான் குண்டிட்டு விடுச்சேனே கை போச்சு. சரிங்க கூப்பிடுங்க. வளர்த்த கதையா இருக்கு. நாய் வளர்த்தேன், கோழி வளர்த்தேன். வாங்கிட்டு அந்த பத்தியா அது செடியில் மட்டும் எடுத்து போட்டா செவ்வளோ போட்டிருக்குல்ல தாயி. அந்த இது இல்லை, அந்த சிகப்பு கலர் உள்ளது. எப்படி வருது? ஏய் இங்க வாடா. ஏத்தா நீ அந்த மீனை கொடுத்தா போ. எந்த மீன்? இந்த கடல் மீனை சொன்னேன். புல்ல இது அமைதியாக உட்காந்துருக்கு. இங்க வா கூப்பிடுங்க. மீன் எடுக்க வேண்டாமா? போட்டு மண்டையில பாடா படுத்து. சண்டையை போடு. அம்மா சண்டை போட்டுமா? ஏன் இங்க வாடா ஏலே. மீன் இருக்கையில் கூட்டம்னா அந்த அம்மா என்னன்னு கேட்காது. வித்துட்டாங்க கழுவு கோயில மீன் வச்சுருக்கீங்க. வாழ்க்கையில் தானே கேட்க முடியும். அந்த அம்மாவா உங்களை உஸ் பண்ணணும்னா நான் தவறு இருக்கணும். இன்னைக்கெல்லாம் அந்த அம்மா தானா வந்துடுச்சு. வேணாத்தா நீங்களும் அப்படி இங்கே இருந்துருங்கன்றேன். இருந்தீங்க அது நல்ல வேலை இல்லை. பதில் சொல்லிக்குவீங்கல்ல. அதாவது மீனை வாங்கி வச்சுட்டு குழம்பு வச்சுருங்க உட்காந்துக்கணும். அவ்வளோதான், வேற எதுக்கு உட்கார வச்சுருங்க. உட்காந்து வச்சு கொடுத்துட்டு போனான்னு சந்தோஷம் தான். அவ்வளோதான் அப்படித்தான். அதை பற்றி என்ன இருக்கு? இந்த அம்மாவை படுத்துனாங்க அந்த வேலை பார்க்க முடியும். வாங்க